ஒரு ஏழையோடைய நிலைமை மாறணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய கற்பனை மூல கடவுள் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நான் வந்து மேகத்தில் தோன்றி நான் வந்து இருக்கிறேன், தப்பு இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் கெட்டவனுக்கெல்லாம் பயப்படுவாங்க. அடுத்தவங்க காசை ஆட்டைய போகிறது அந்த எண்ணங்களே வராமல் நீங்கள் அரசியலேருந்து எல்லா துறைகளிலும் அந்த ஃப்ராடுத்தனம்லாம் நடக்காது. என்னுடைய கற்பனை மொழியில் நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஏழை ஆண்மகன், ஒரு ஏழை பொண்ணு, நல்லா உழைக்கிற பொண்ணு எவ்வளோ நாள் தான் கஷ்டப்பட்டுருக்கும். ஸோ அதை தாண்டி மேகத்திலேருந்து வந்து கடவுள் வந்து வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மாற்று வேடத்தில் இந்த கொள்ளை அடிக்கிறவங்களாம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு பேங்க்லேயோ மற்ற தவறான இடத்துல அவங்க செலவு பண்ணுறதுக்கு எங்கேயாவது போகும்போது அவங்களுடைய 5 நிமிஷத்து மைண்டை மாற்றி அவங்களுக்கு அன்கான்சியஸாக மாற்றி தன்னறியாமல் ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஏழைக்கு யார்கிட்ட கொடுத்தானோ அந்த முகமாக மறைஞ்சு போய் அவனை நிதானம் இல்லாமல் ஆக்கி அவனை வந்து எந்த ஒரு எண்ணங்களும் அவனுக்கு வராத மாதிரி ஆக்கி நீங்கள் வந்து உண்டு பண்ணிங்கனாவே எந்த எவிடன்ஸும் தெரியாது. அந்த கடவுள் நம்ம வழிபடுற எந்த மதத்தில் இருக்க கடவுளாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணால் நம்ம ஒரு ஏழை ஆண்மகன் திருட மாட்டான், ஏமாற்ற மாட்டான். ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி உழைச்சி சாப்பிடணும், நேர்மையாக இருக்கணும். ஆனால் இதே கடவுள் ரூபத்தில் இந்த பணத்தை வந்து அதுவும் கொள்ளையடிக்கிறவனே வந்து கொடுக்கும்போது பய உணர்வாக இருக்க தான் செய்யும். ஆனால் அவன் திருப்பி வருவானான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த வாங்கின ஒரு ஏழை ஆண்மகன் வந்து நோட் பண்ணால் கூட அவனை கண்டுக்காமல் போவான். அந்த இதை கடவுள் பண்ணால் போதும். அந்த கடவுள் வந்து அந்த மாற்று வேடத்தில் இவனுக்கு வந்து அந்த மைண்டை மாற்றி செஞ்சால் கூட ஏழைகள் நிறைய பேர் வந்து கோட்டையை கட்ட வேணாம், ஒரு ஏதோ தொழில் தொடங்கி ஏதோ அவங்க குடும்பத்தை காப்பாற்றிட்டு அவங்க வந்து வாழ்க்கையை வந்து நகர்த்துவாங்க. இது ஏதோ பேருக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என்னுடைய கற்பனை மொழிக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியாவது கடவுள் வரலாம். இந்த கடவுள் வராமல் இருக்கனால தான் இவங்கெல்லாம் தப்பு மேலே தப்பு பண்ணிவிட்டு எல்லா துறையும் சரி, அரசியல்லேருந்து சினிமாலேருந்து எல்லாமே வந்து எல்லா மாத சம்பளத்தை வாங்காமல் அரசியல்வாதிக்கும் சினிமாக்காரனுக்கும் மாத சம்பளம் கொடுத்தாலே மக்களை மதிப்பான். மக்களுக்கு தேவையை புரிஞ்சு மக்களுக்கு தொண்டாற்றுவான், மக்களுக்கு உதவிகள் செய்வான். அந்த மாதிரி எண்ணம் யாருக்கு வர மாட்டேங்குது. அதனால தான் என்னுடைய கற்பனை மொழிக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறேன்.